ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஹேமலதா ஸ்ரீராமில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னா, நான் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க அம்மா சர்வெண்ட் மேடு அவங்க என்ன பண்ணாங்க, நான் வந்து காதில் கம்மலை கழட்டி உள்ளே வச்சுட்டா வீட்டில் இருக்கும்போது அந்த முத்துக்கம்மல் தான் போடுவேன் எப்பயுமே, ஏன்னா வெயிட்டு கூடாதுன்ட்டு. முந்தா நேற்று கழட்டி வச்சுட்டு நான் மட்டும் இருந்துட்டேன். இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் ரூமை வந்து பெருக்க வந்தாங்க. பெருக்குமா அப்படின்னா, பெருக்கும்போது கீழே ஏதோ கிடந்தது. எடுத்தம்மா இங்கே பாருங்கன்னாங்க. ஆமாம்மா, இந்தாம்மா இதை மாட்டலும்மா, வெயிட் இருக்குமா, ஞாபகம் இல்லைம்மா, எனக்கு கழிக்கும் போது கீழே விழுந்துருச்சு போலதுமா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க எனக்கு வீடியோலாம் எடுக்க வேணாம்மா சொல்லிட்டாங்க. இந்த வெயிட் இருக்குதான் பாருங்க காதில். இந்த கம்மலை மட்டும் வச்சுட்டு ரெண்டு கம்மல் கழிச்சின பாருங்க. ஒரு இதை விட்டுட்டேன். நானும் கவனிக்கலை. எடுத்து எப்போ வெளியே போகிறேனோ அப்போ தான் காதில் நான் போடுற வழக்கம். வீட்டில் முத்துக்கம்மல் தான் நான் போடுவேன். நான் பெருக்கினா கூட தள்ளிட்டுருப்பேன், கண்ணு தெரியாது. அவங்க பெருக்கும்போதே பார்த்து உடனே கையில் நான் அயன் பண்ணின்னு இருந்தாப்போ, இந்தாங்கம்மா என்னான்னு பாருங்கண்ணா. ஆமாம்மா, என் வெயிட் இருக்குது தாண்டா ராஜா அப்படின்னு அவங்கள தட்டி கொடுத்து நான் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு இது வேறு போயிடுச்சு, இன்னும் மனவியாதி வந்துடும். இப்போ வந்து ஒரு கிராமே 20,000 ரூபாய் விற்கிது. அவங்கள நேர்மையை பாராட்டி வாழ்த்து சொல்லி என்னால் முடிஞ்ச தக்க சன்மானம் கொடுத்தேன். அவங்க வாங்கிக்க மாட்டாங்கன்னாங்க. நீங்கள் வாங்கினா தான் என் மனசு திருப்தி படுனா அந்த வயசான காலத்துலன்னு வற்புறுத்தி பார்க்க வச்சு தட்சணை கொடுத்துட்டேன். அவங்க நேர்மையை பாருங்கள். அவங்க ஏழ்மை தான் இருந்தாலும் அந்த நேர்மையாக இருக்கிறாங்க பாருங்கள். ஏற்கனவே துப்புரவு பணியாளர் கூட யூடியூப்லலாம் வந்தது. அந்த அம்மா பாருங்கள், குப்பையிலேருந்து எடுத்து கொடுத்து அது வேறு யாருன்னா இருந்தால் மனசை வந்து சலனமடையாங்க இல்லையா. அது கூட எல்லாமே எடுத்துகிட்டு அந்த அம்மா நேர்மையாக கொடுத்துருக்காங்க. அது 2 வயசு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் மீது இருக்கிறவங்க அடிக்கடி நம்ம பாராட்டணும். மற்றவங்க இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, ஓஹோ நம்மளும் இதுமாரி நேர்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்களும் அந்த காலத்தில் என்ன தெரியுமா, ஸ்கூலுக்கு போவோம், ஏதோ கீழே கிடக்கும், அதை எடுத்து வந்து எங்கள் அம்மாட்ட தான் கொடுப்போம். எங்கள் அம்மாட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, காசோ ஏதோ யாராவது வந்து கேட்டால், எங்கள் தெருவில் வடவனூர் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 10 ரூபாய் காயின்னு ஏதோ ஒன்று இருந்தால் கூட அம்மாட்ட எடுத்து கொடுத்தா அவங்க வச்சு வைப்பாங்க. அந்த தெருவில் யாராவது குடிஞ்சி பார்த்துன்னு போவாங்க தேடும்போது. அப்புறம் வந்து என்னம்மா தேடுறீங்கன்னு, இல்லைம்மா காசு வச்சுருந்தம்மா சுருக்கு பையில் எடுக்கும்போது ஊந்துருச்சுமா, இங்கே வாங்க உங்களுக்கு அது பாருங்கள். ஆமாம்மான்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் எங்கேயும் வளர்த்தாங்க. எது கிடைச்சாலும் நம்ம பொருள் கிடையாது, எடுத்து போய் ஒப்படைச்சிடணும், இல்லைன்னா சாமி வண்டியில் போட்டுடணும், யாரும் தெரியலன்னா. அதுமாதிரி தான் வளர்க்கணும். இப்போ வளர ஜெனரேஷனும் இதை பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுக்கணும், நல்லபடியாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல். இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த அம்மா வந்து இந்த வீடியோவில் போடாதீங்கன்ட்டாங்க. நான் ஆசையாக தான் இருந்தேன். வேண்டாம்மா அப்படின்ட்டாங்க. சரிம்மா அப்படின்ட்டேன் நான். நன்றி, வணக்கம்.